வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்கும், யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. யூஸ்வலா வந்து இட்லி பூரி பொங்கல் வடை அப்படி இல்லாம கொஞ்சம் அதுக்கு நீங்க நார்த் இந்தியன் நினைச்சிடாதீங்க, நம்மளோட சவுத் இந்தியன்லயே வந்து நம்ம பாட்டி காலத்துல சாப்பிட்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உணவு ஐட்டம்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த ஹோட்டலோட நேமுமே வந்து ஒரு டிஷ்ஷோட நேம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து சொன்ன உடனே நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹவுஸ் ஆஃப் இட்லிஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹபீபுல்லா ரோட் டி நகர்ல லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கோங்க. உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னா நான் வந்து லைவ் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க ஈஸியா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் டேஸ் ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றாங்க. ஸ்கூல் டேஸ்ல நம்ம நேஷனல் அந்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து நேஷனல் அந்தம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாமே வந்து டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து விநாயகர் ஜில்லுன்னு இருக்கு. நல்லா ஒரு இந்த கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதனாலே மோஸ்ட் ஆஃப்ல நிறைய இடத்துல இது கிடைக்காது.
பொடியோடய குக் பண்ணிருக்காங்க. அந்த பொடி கிறிஸ்பியா ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சூடா சாப்பிட்டுருந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும் போல டேஸ்ட். இது ரொம்ப மைல்டா இருக்கு, அதனால நம்ம சாம்பாரை ட்ரை பண்ணதே இல்லை. சாம்பாரோட சாப்பிடுவேன். சாம்பார் இல்லப்பா, இது வேற ஏதோ குழம்பு, பூண்டு குழம்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு சைடிஷா. இவங்க இதை விட வேற என்ன டிஃப்ரெண்டா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பூண்டு குழம்பு இது கூட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ஒன்னும் சைடிஷ் பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்றாங்க. யூஸ்வலா சட்னி சாம்பார்னு சட்னிலேயே ஒரு 2-3 வெரைட்டிஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சாம்பார் இருக்கும் மற்ற இடத்துல. இது செம்மையா இருக்கு பூண்டு குழம்பு. இது கூட நான் இங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்னன்னா மோர்களி தான். ஆக்சுவலி மோர்களிலாம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. இது சுட சுட கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ஐடியாவே இல்லை, இது எப்படி பண்ணுவோம். மோர்களி அப்படின்னா மோர்ல பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் புரிஞ்சுது. பட் இதோட பேஸ் என்ன அதெல்லாம் சாப்பிட்டாதான் தெரியும். ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. இந்த மோர் மிளகாவோட ஃப்ளேவர் தான் காரத்துக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பச்சை மிளகாவும் லைட்டா அந்த ஃப்ளேவர் வருது. கூட அந்த மோரோட புளிப்பு இருக்குல்ல, அது வந்ததுனால நல்லா இருக்கும். இஞ்சி துவையலோட சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலேயே இது கூட சாப்பிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். இது கூட சூப்பரா இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க. எனக்கே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா இருக்கு. அடுத்ததா ஃபைனலா மினி டிஃபனுக்கு வந்தாச்சு. இதுதான் யூஸ்வலா நம்ம சாப்பிடுறது. பட் அது எல்லாமே எனக்கு ஸ்பெஷலா இருந்தது. வெயிட்டான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதோட பிரைஸ் 99க்கு கொடுக்குறாங்க. காஃபி இல்லாம 99, காஃபியோட வேணும் அப்படின்னீங்கன்னா 120க்கு கொடுக்குறாங்க. கேசரியில ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் சாப்பிட்டதுனால எனக்கு ஃப்ளேவரே தெரியலப்பா. ஒரு 20-25 கிராம்ஸ் இருக்கும். அப்படி ஒரு போர்ஷன் வச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் பைனாப்பிள் போட்டிருக்காங்க. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட். சூப்பரா இருக்கு. அந்த கலர் பார்க்கும் போதே எனக்கு சாப்பிடணும்னு சொல்லிச்சு. ஓவரா கலர் போட்டா அது நல்லா இருக்காது. இந்த பைனாப்பிள் கேசரி அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு கலர்ல தான் இருக்கும். செம்மையா இருக்கு. சாம்பாரே ட்ரை பண்ணதுனால ஃபர்ஸ்ட் சாம்பார் இட்லி போயிடுவோம். 4 மினி இட்லிஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இட்லி நல்லா ஊர்னதுனால இதுலயுமே கீ போட்டிருக்காங்க. அதுல ஓவரா திகட்டுற மாதிரி இல்ல, லைட்டா அந்த கீ ஃபிளேவர் வருது. முருங்கைக்காய் சாம்பார்னாலே ஒரு தனி டேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. அடுத்தது பூரியெல்லாம் பாத்தீங்கன்னா மினி பூரி தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா நீங்க பூரி ஆர்டர் பண்ணாலும் இதே மாதிரி சைஸ்ல தான் கொடுக்குறாங்க. கிழங்கு ஓகே, கிழங்கு ரொம்ப மைல்டா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பூரியை விட சாம்பார் இட்லி தான் பிடிச்சிருக்கு.